அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 97, மானம். குறள் எண் 962. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டுபவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழ் செய்யுமிடத்தும் தம் குடிமைக்கு ஒவ்வாத இழிவரவுகளை செய்யார். புகழுடனே மானத்தை நிறுத்துதலை விரும்புவார் என்கிறார். அதாவது ஒருவர் புகழையும் மானத்தையும் விரும்புகின்றவர். அவர் புகழ் தேடும் போதும் இழிவு தரும் செயலை செய்ய மாட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது யாதெனில், புகழையும் மானத்தையும் விரும்புகின்றவர் புகழ் தேடும் போதும் இழிவு தரும் செயலை செய்ய மாட்டார். சிலர் புகழுக்காக எதையினாலும் செய்யலாம் என்று நினைப்பார்கள். அதனால்தான் தெய்வப்புலவர் இந்த குறளை உணர்த்துகிறார். ஏதாவது செஞ்சுட்டு புகழ் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்படி அதை நினைக்கக்கூடாது என்று தான் இதை சொல்லுகிறார் தெய்வப்புலவர். அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழ் தேடும் போதும் இழிவு தரும் செயலை செய்ய மாட்டார் என தெளிவுபடுத்துகிறார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது. நான் ஒரு சந்தர்ப்பத்தையே பார்த்துருக்கேன். அவன் ஒரு இயக்கத்தை சேர்ந்திருக்கிறான். அவனுக்கு புகழ் வருமேனு எண்ணி அவன் சில எதை செய்யணும்னா சில இழிவான செயல்களை செய்கிறான். அது அவனுக்கு புகழ். அப்படி சில இருக்காங்க. அதை பற்றி நம்ம நினச்சிக்கிற வேணாம். அது அவனுடைய பிழைப்பு. அவன் இருக்கக்கூடிய இயக்கம் என்னென்ன தெரியாது. அதனால் அப்படியும் சில பேர் இருக்காங்க. அவன் கைநடையை சேர்ந்தவன் நினைக்கிறவன். அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கா, கைநடைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதை சேர்ந்தவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. சரி, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம அழுக்காராமையை பார்ப்போம். அடுத்த ஒரு குறளை பார்ப்போம். அழுக்காராமை அதிகாரம் 17, குறள் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும் என்கிறார். ஒருவன் பொறாமை இல்லாமல் வாழ்ந்தால் நிச்சயம் அவன் வாழ்க்கையில் உயர்ந்து மிகப்பெரிய அறிஞனாக வர வாய்ப்பு உண்டு. அவர் சொன்ன திருக்குறள் அதாவது என்னென்னா, இந்த மனப்பான்மை திருக்குறளை படித்தவனுக்கு தான் வரும். திருக்குறளை படிக்காதவனுக்கு வராதுங்க. அவன் பொறாமையிலே இருப்பான். அவன் என்னன்னா, இவன் எத்தனை புத்தகம் எழுதியிருக்கான்? 7வது புத்தகமா? சரியா, நீ இந்த 7வது புத்தகத்தில் கடைசி தாய்மையை பற்றி எழுதியிருக்கேன், படிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்னென்னா, அவனுக்கு பொறாமை. அதை அவனை திருத்தவே முடியாதுங்க. அவன் மண்டபமானால் தான் திருந்துவான். அது வரையும் திருந்தவே மாட்டான். அதனால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா எடுத்த உடனே அகர முதல் எழுத்துலேயே வந்துடுதுல, கடவுள் இருக்கிறார் என்பது முதல் குறளிலே வந்து விடுகிறது. அதனால் அவன் திருந்தவே மாட்டான். அதை நம்ம பற்றி நம்ம தான் அவனுடைய தொடர்பை அறுத்து கொள்ள வேண்டும். அவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் பார்க்க வேண்டும். அதுதான் மனிதத்தன்மை. நம்ம தேவையில்லாமல் போய் அவன்கிட்ட மறுபடியும் போய் நம்ம இணைஞ்சோம்னா அவன் நம்மளை மாதிரி ஒரு மனிதன் கிடையாது. மோசமான மனிதன். திருவள்ளுவர் சொல்ல ஒரு குணத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம இருப்போம். அதனால் அதை பற்றி நம்ம நினைக்க வேணாம். அதனை மீறி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவன் பொறாமை இல்லாமல் வாழ்ந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் உயர்ந்து மிகப்பெரிய அறிஞனாக வர வாய்ப்பு உண்டு. அதனை மீறி அவனிடம் பொறாமை இருந்தால் அவன் வாழ்க்கை அழிவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அவன் நீங்கள் இப்போ போய் பாருங்களேன், அங்கே அவன் வீட்டில் போய் கேட்டால் தான் அவனை பற்றி தெரியும். நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. காரணம், அடுத்தவனை பற்றி பொறாமப்படுவார். முடிஞ்சால் நீ எழுதி நல்லபடியாக வா, அதை தான் நம்ம விரும்பணுமே ஒழிய பொறாமை இருந்து வரக்கூட. அதை தான் நீங்கள் வேறு சொல்கிறீங்க. உலக தமிழ்ச்சங்கத்திலே நான் இதுவரையும் 7 புத்தகங்கள் எழுதியிருக்கேன்.
6 புத்தகங்கள் கொடுத்துருக்கிறேன். அதில் அவன் ரெண்டே 2 புத்தகங்கள் மட்டும்தான் எனக்கு விமர்சனத்துக்கு எடுத்திருக்காங்க. மற்ற 5 புத்தகத்தை என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது, 4 புத்தகத்தை என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. காரணம், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலைங்க. ஏன்னு கேட்டால் அது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு. அதில் கெட்டாப்ப டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருப்பார். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன, அன்புச்செழியன் ஐயா. அவர் என்னைக்கு அதில் இருந்து விலகினாரோ அன்றிலிருந்து இன்று வரை யாரையுமே போடலைங்க. ஒரு மிகப்பெரிய மதுரை 4 சங்கம், 3 சங்கம் வைத்து 3 சங்கமும் கடல்கோளால் அழியப்பட்டது. 4வது சங்கம் தான் பாண்டித்துரை தேவர் நிறுவினார். அதுதான் இப்போ இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பீரியடில் நினைக்கிறேன், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கார்ல, அவர்கள் பீரியடில் இந்த உலகத் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. இதெல்லாம் முதல்ல எனக்கு தெரிஞ்சு எஸ்வி சேகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் என்ன அற்புதமாக வாங்கினார்னு நினைக்கிறீங்க? சேகர்ன்றவர் அவ்வளோ அற்புதமாக வாங்கினார். சேகர்ன்றவர் நம்ம ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட மலேசிய பாண்டியன்ட்ட 1 லட்சம், சமுத்திரக்கனிட்ட 1 லட்சம், எங்கள்கிட்ட இருந்தவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இவர் பாவம் அருமையான மனிதர் மோகன், இரா மோகன் நல்ல மனிதருங்க, தமிழுக்காக உழைத்தவருங்க. அவர் அப்படியே துண்டேந்தி அப்படிப்பட்ட உலகத் தமிழ் சங்கம் இது. ஆனால் இன்னைக்கு அன்புச்செழியன் ஐயா அவர்கள் சென்று கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து இதுவரை யாரையுமே பெர்மனண்ட்டாக போடலைங்க. அடிஷனல் சார்ஜ் ஒருத்தர் மெட்ராஸ் சென்னையில் இருக்கார். அவர் நல்ல மனிதர். அவர் குடும்பமே இலக்கிய குடும்பம். அவர் பாவம் அங்கேருந்து இங்கே பார்த்துட்டு போயிடுவார். எப்போவாது வர்றாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அது தெரியலை, அது இறைவனுக்கு தான் தெரியும். தொடர்ந்து அந்த போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அது அங்கே வாழ்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவங்க எங்களுக்கெல்லாம் கன்சாலிடேட்டட் பேயில் தான் இன்னும் போட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த அரசு சிந்திச்சு பார்க்கணும். அப்படி உலகத் தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு நல்ல ஆளை, ஏன்னா மதுரையில் உலகத் தமிழ்ச்சங்கம் இருக்கிற சர்வசாதாரணம் கிடையாதுங்க. தமிழ் சங்கம் வளர்த்த மதுரைங்க. அப்போ அதில் எப்படி இருக்கணும்? அதுக்காக சொல்கிறேன். அதனால் நம்ம அதை கண்டுக்கிறவே வேணாம். அது வேறு, அதெல்லாம் அரசினுடைய நிலைப்பாடு. அதுக்கடுத்து அங்கே வேலை செய்பவர்களுடைய நிலைப்பாடு. அதை எனக்கு நான் பாருங்கள், இப்போ நான் கொடுத்த இது இந்த அறிவு சிறகுன்னு ஒன்று எழுதியிருக்கேன். அது மாணவர்களுக்காக எழுதப்பட்ட நூல். இன்றைக்கி நான் அதில் வருதுன்னு பார்த்தேன். அது எனக்கு சிரிப்பாக இருக்குது. அதனால் அறிவு சிறகுகள் என்பது மாணவர்களுக்கு உகந்த நூல். ஒரு கிராமத்திலே இருந்து மிகப்பெரிய பதவிக்கு வந்திருக்கிறான் என்றால் அந்த படித்தவங்க என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் தன்னுடைய மகனை நல்லபடியாக படிக்க வைப்பாங்க. அது இல்லை இங்கே. அதாவது அறிவு சிறகுகளை நீங்கள் வேறு ஊரை வைக்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு இதிலே வந்திருக்கு, அவங்களுடைய எழுதுனதுலேயே வந்திருக்கு. இவர் இருக்கார்ல, அதோடு சொன்ன நம்ம இவரெலாம் அருமையான டைப்புங்க. அவர் பேர் என்ன, நம்ம இங்கே தான் இருக்காருங்க, செல்லூருக்கு பக்கத்தில் நினைக்கிறேன். இது யானைமலை இதில் மதுரை யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அந்த இதில் அவர் இருக்கார். சூப்பரான மனிதர். அவரெல்லாம் அருமை. அதாவது எளிமையிலேயே வருவார். அவர் பொண்ணு நல்லா அவர் எனக்கு அருமையான பேர். அவர் மரணத்தை அவர் தான் நல்ல அருமையாக இது பண்ணுவார். அதாவது நம்மளை உபசரிக்கிறதுலையும் சரி, அவர் எடுக்கிற முடிவுலையும் சரி நன்றாக எடுப்பார். அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்க, உலக தமிழ்ச்சி இருந்திருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு நிலையான, இப்போ அவரை கூட அடிஷனல் சார்ஜாக கூட இங்கே போடலாம். இங்கே தான் இருக்கார், நம்ம மதுரையில் தான் இருக்கார். அடிஷனல் சார்ஜை கூட போட்டு அவரையெல்லாம் இப்போனா யோசிப்பார் கரெக்டாக எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அன்புச்செழியன் முடிவெடுத்தால் அவர் எடுத்த முடிவு தான், அவர் எடுத்துகிற முடிவுப்படி தான் அவர் நடத்துவார். இது பண்ணுவாரோடைய வேறு யாருக்கும் அந்த இடம் கொடுக்கவே மாட்டார். தவறுதலுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இப்போ தவறுதல் நடந்து கொண்டு இருக்கிறது.
ஏன்னா நான் அதை சொல்ல விரும்பலை. அது அவங்க ஏன்னா அரசினுடைய கடமை, அதை பார்த்துக்கிட்டு அவங்க நம்ம சொல்ல வேணாம். அதனால் அதாவது நேற்று யூடியூப்பில் கேட்டேங்க. நம்ம ஞானசம்பந்தன் ஐயா இருக்கார்ல, மரியாதைக்குரிய தமிழ் பேராசிரியர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், கலைமாமணி, முனைவர் கலைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூரில் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சில் கடைசி குரலை சொல்கிறாரு. அது அந்த கடைசி குரல் இருக்குவதில் 1330 அது குரல் எல்லார் வீட்டிலையும் உண்மையிலேயே நல்ல இல்லறம் நடந்தால், நான் சொல்கிறேன் கெட்ட இல்லறம் வேறு மாதிரி, மனைவி ஒருத்தன்ட்டு போயிட்டுருப்பா, கணவன் ஒருத்தன்ட்டு போயிட்டுருப்பான், அது வேறு, அதை சொல்ல வரல. நான் இதை பேசவே கூடாது முதல்ல. ஏன்னா அது நான் இப்போ திருக்குறளை பேசிகிட்ருக்கேன். அதனால் நல்ல இல்லறம் உடையவர்கள் இந்த குரல், இந்த 1330 குரலை, 1330வது குரலை நிச்சயம் இன்பமாக அனுபவிப்பார்கள். அதை அருமையாக சொல்கிறாரு. 1330வது குரலை அவர் சொல்கிறாருங்க. அற்புதமான குரல் அது. எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. நல்ல இல்லறம் இருந்தால், கெட்ட இல்லறம் இருந்தால் அது அவர்களுக்கு உதவாது. முதல்ல அதை சொல்கிறேன். சரி, ரைட்டு, மீண்டும் நாளை பார்ப்போம். ஏன்னா இது மக்களினுடைய இயல்பு. அதை நம்ம அரசினுடைய இயல்பு, அரசும் பார்க்கணும். இதெல்லாம் இதை எல்லாத்தையும் நாம் சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை பார்ப்போம்.